since the demise of J. Jayalalitha. Thanks very much for being here. He started his career, he was telling us the other day that I started my career in 1973. I worked in the booth, I worked in the grassroots, and I've come all the way. So I know what politics is and I know what my strengths are. So Mr. Edappadi Panichami, leader of opposition here, sir, thanks very much for being here with us. Mudal Kelvi, இப்போ நடக்க போற இந்த தேர்தல், and I will follow the two language policy here with him. So இப்போ இங்க நடக்க போற தேர்தல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடக்கிற தேர்தலா இல்ல திமுக ஆட்சியை வெளியேற்றுவதற்காக நடக்கும் தேர்தலா? அனைவருக்கும் வணக்கம். என்டி நேயர்களுக்கும் என்டி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் வணக்கம். வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். அதுதான் எங்களுடைய நோக்கம். யார் தலைமையில்? ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. எங்கள் கூட்டணிக்கு அமைக்கப்பட்ட போதே மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் முதல் பேட்டியிலே தெரிவித்து விட்டார். கூட்டணிக்கு தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. ஐயா, நான் வந்து உங்களோட யாத்ரா ஆரம்பிக்கும் போது நான் கவர் பண்ண வந்தேன், அப்போ இன்டர்வியூ பண்ணேன். ஒரு 6 monthsல வந்து உங்களோட பார்ட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லாமா? எங்க பார்ட்டி 51 ஆண்டு காலம் பொன் விழா கண்ட கட்சி. இப்போ வளர்வா நீ நினைக்க வேண்டியதில்லை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி. சுமார் 2 கோடி தொண்டர்கள் நிறைந்த கட்சி. ஏற்கனவே வளர்ந்து இருக்கின்றது. அதிமுக ஆட்சி தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்ற உயர்ந்த நிலைக்கு எட்டி பிடித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கின்றது. EPS sir, I'm going to ask my question in English. I'm taking the one language policy now and my friends here will translate. How battle ready is the AIADMK going into this election, sir? Many changes have happened. People have talked about factions, many pressures within the party. How battle ready, how confident do you feel with the AIADMK? கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கு? இந்த எலெக்ஷனுக்கு வந்து நீங்க எவ்வளவு ரெடியா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க ஏற்கனவே தேர்தலுக்கு ரெடியாகி தான் தமிழ்நாடு முழுவதும் 181 சட்டமன்ற தொகுதிக்கு போய் எழுச்சி பயணத்தை முடித்து உங்களிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பிக்கின்றது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இது நீங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு காலையில முதலமைச்சர் வந்து அவரோட உரையில இது திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் நடக்கும் போர், அதிமுக ஓரளவுக்கு அந்த முக்கியமான கட்சி தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு நடுவில் இருக்கும் போட்டின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி மாறி அதிமுக இப்போ பாஜகவுக்கு பி டீம் மாதிரி ஆகிவிட்டது என்று திமுக கூறுறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்குது. அப்புறம் காங்கிரஸ் பி டீமா? திமுகவுக்கு பி டீம் காங்கிரஸா? ஆகவே இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை திராவிட முன்னேற்ற கழகம் அதில் அங்கம் வைக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நன்மதி எங்களை எதிர்க்க துணிவு இல்லை. இந்த முதலமைச்சருக்கு திராணி தெம்பு இல்லாத காரணத்தால் முயற்சிக்கின்றார். அது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டும். மத்தியில் இருக்கின்ற ஆட்சி அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய அளவில் இருக்கின்றது. சொல்கின்ற கருத்து முரண்பட்ட கருத்தான் தெரிகிறது. அதிமுக
திமுக people have தோல்வி decided பற்றிலே that AIADMK ஒரு குழப்பமான ஒரு should come to கருத்தை power in Tamil Nadu. The DMK, என்ன சொன்னாருன்னா முதலமைச்சர் under வந்து fear of washing defeat, machine is பத்தி trying to ஒரு create advertisement confusion. strategy போட்டு என்ன சொன்னாங்கன்னா ஊழல் கரப்ஷன் பத்தி சொல்லும்போது சொன்னாங்க பிஜேபி சென்டர் வந்து ஏஐடிஎம்கேயோட ஊழல் வந்து they have accepted it அப்படின்னு ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? They have accepted இந்தியாவிலே பல மாநிலம் AIADMK's இருக்குது. corruption. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் There திராவிட are முன்னேற்ற several கழக states அரசாங்கம். in India, and the DMK government is ஏற்கனவே the திரு only கருணாநிதி அவர்கள் government that தமிழகத்துடைய was முதலமைச்சராக இருந்த removed காலகட்டத்தில் for corruption. பல்வேறு ஊழல் அரிசி When ஊழல், Mr. சர்க்கரை Karunanidhi ஊழல், was the chief minister, corruption in rice, sugar, பூச்சி மருந்து in the Veeranam scheme, பல்வேறு ஊழல்கள், fertilizer, and several other விஞ்ஞான முறையில் corruption ஊழல் allegations. செய்த ஒரே கட்சி There was திமுக கட்சி. திமுக a commission, Sarkariya commission formed, which had said உங்களை பற்றி ஊழலை that பற்றி பேசுவதற்கு there was corruption done in a scientific way. பாலாஜி இருக்கின்றார். There is Mr. Senthil Balaji now. He has just returned from the prison. இடம் வைத்திருந்தார். அது மட்டும் He was a minister in Stalin's cabinet. It's just not that. When Stalin was the leader of opposition, in Karur, in a public meeting, he had spoken against Senthil Balaji. It went viral. தங்களுடைய இயக்கத்தில் இணைத்து அமைச்சர் கொடுத்து The party have accepted that kind of a leader, made a minister, and it's very surprising, ridiculous that they ஒரு raise பிரச்சாரம், நீங்க ஊழல் the issue of corruption. திமுக ஆட்சியின் ஊழல் மேல நீங்க நடத்துற பிரச்சாரம் இன்னைக்கு தமிழகத்துல நீங்க அரசியல் 73ல இருந்து பார்த்தேன்னு சொல்றீங்க. ஊழல் ஒரு வாக்காளர் இஷ்யூவா, எலக்ட்ரல் இஷ்யூவா, வோட்டர்ஸ் இஷ்யூவா, அதனால ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா எதுக்காக கேக்குறேன், இப்போ ரெண்டு விதம் இருக்கு. திமுக இயக்கத்துக்கு கஸ்டோடியன்ஸா ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. The DMK is projecting itself to be the custodian of Tamil. நாங்களும் On the other side, இயக்கத்துக்கும் தமிழிற்கும் நாங்களும் பாதுகாப்பாளர்கள் என்று ஒரு ஆப்டிக்ஸ் கிரியேட் பண்ண முடியாம இருந்திருக்குது. you are unable to create optics that you are also custodians of Tamil. இயக்கம்தான். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது மதுரையிலே உலக தமிழ் மாநாடை நடத்தினார். அதற்கு பிறகு மாண்பு AIADMK is known for several measures to protect Tamil. Because during NGR's tenure as chief minister, there was World Tamil Conference held in Madurai. AIADMK nurtured Tamil language. At the same time, ஊழல் என்பது ஒரு corruption மோசமான is a very bad மக்கள் பார்க்கின்ற ஒரு செய்தி. issue. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் As far as AIADMK is concerned, மாண்புமிகு அம்மாவும் நிரூபித்து காட்டுகின்றார்கள். நான் முதலமைச்சர் Ms. Jayalalitha has proved what good governance is. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் I've also been a clean government. திராவிட முன்னேற்ற கழகத்துல நீதிமன்றம் சென்று எடப்பாடி DMK had gone to the court against me, நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி leveling ஒரு கருத்தை சொல்லி 4,500 crore corruption allegations in the highways project. The case went on. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சென்றது. தடையாணை It வாங்கப்பட்டது. went to the Supreme Court. பிறகு Stay was obtained. உச்சநீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு தடையாணை நீக்கி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை After the DMK returned to power, மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு they உச்சநீதிமன்றம் அந்த vacated the வழக்கை stay. உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை The விசாரித்து High Court யார் என் மீது வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்களே திரும்ப பெறுவதாக சொன்னார். pursued the trial. ஆனால் நான் அதை மறுத்து விட்டேன். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்தார் என்ற குற்றச்சாட்டை வைத்து பதிவு செய்து விட்டார். அதை நீக்க முடியாது. Already, பல ஊடகத்திலும் the Chief Minister has அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். on recorded நிரபராதி in என்று the floor of the house நீதிமன்றத்திலே நிரூபிக்கிறேன் that இந்த வழக்கை I'm நடத்தி corrupt. நிரபராதி என்று உங்கள் முன் வந்து But பேசுகிறார். I fought the case திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. and திராவிட proved I'm innocent. But DMK is not like that. நீதிமன்றங்கள் படிக்கட்டு ஏறி வாய்தா வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் துணிவு They only get adjournment going to different courts. They're not able to fight the case with courage. அந்த வழக்கை நடத்தினால் அவர்களுக்கு They have தீர்ப்பு எதிராக வந்துவிடும் என்று அச்சத்தில் இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் baggage, that's why they are in fear. மக்களை நாங்கள் துணிச்சலோடு சந்திப்போம், தேர்தலில் வெற்றி பெறுவோம். We will Sir, fight the elections Prime with Minister courage and has, win. in his recent speech here in Tamil Nadu, he had
taken on the DMK on the issues of corruption, on dynasty specifically. And today, the Chief Minister from this stage responded on the issue of dynasty, saying BJP is no one to lecture on the issue of dynasty. How would you see that aspect, sir? குடும்ப அரசியல் வாரிசு அரசியலை பத்தி பிரதமர் பேசியிருக்கிறாரு. ஆனா திமுக வந்து பாஜக வந்து எங்களுக்கு கத்துக் கொடுக்க தேவையில்லை அப்படி என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். வாரிசு அரசியல் பத்தி பாஜக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றும் தேவையில்லை என்று கூறினார். நீங்கள் என்ன கருதுறீங்க? இது வாரிசு அரசியல் ஒரு பெரிய கேள்விக்குறியா தமிழகத்தில் உங்களை பொறுத்தவரையில் அது ஒரு அரசியல் ரீதியான எலக்ட்ரல் இஷ்யூவா இருக்கும்? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. India is a democratic country. அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். Everybody should get an opportunity. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், as far as Tamil Nadu is concerned, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், particularly அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு only members of the family can become the president of the party. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் When they are in power, அதுதான் வாரிசு. only somebody from the family can become the chief minister. அரசியல் இருக்க கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. We do not want that kind of family politics. மத்தியிலே திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டும். திருமதி இந்திரா காந்தி அம்மா அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். When Pandit Jawaharlal Nehru was the prime minister, அங்கே வாரிசு அரசியல் என்று அன்றைய தினம் குறிப்பிட்டார்கள். Indira Gandhi, later Rajiv Gandhi. வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற Today, கழகம் that kind of a family politics is in DMK. This is a danger for democracy. குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஊழல் நடக்கும். If members of the same family remain in power, there will be corruption. குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுதான் இந்த People in the state want an end for இருக்கும் என்று நான் கருதுகிறேன். family politics. முதலமைச்சர் அவங்களும் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. மக்கள் தான் அவங்கள வந்து யார் வேணாலும் தேர்தலில் போட்டிட்டு வெல்லலாம். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி Anybody can fight elections and win. அதைத்தான் மக்கள் வெறுக்கின்றார்கள். But people hate just one family being in power. தமிழகத்திலே அதிக நாட்கள் There is one Mr. Duraimurugan who is the longest serving MLA in the Tamil Nadu Assembly. இன்றைக்கு நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். But in my case, I was the branch secretary. இந்த இயக்கத்தில் இருந்த காரணத்தினால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்படிப்பட்ட நிலைமை திமுகவில் ஒருபோதும் வராது. இதே திரு ஸ்டாலின் அவர்களே குறிப்பிடலாமே. திமுகவில் விசுவாசமா இருக்கின்றவர்கள் எவர் வேணாலும் anybody who has been sincere, truthful, honest to the party அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது can become உழைத்தவர்கள், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தவர்கள், அவர்கள் minister. முதலமைச்சர் ஆகலாம் என்று ஒரு வார்த்தை சொல்ல ஓகே, வாரிசு அரசியலை பத்தி பேசிட்டோம். இப்போ அதிமுக குடும்பத்தை பத்தி பேசுவோம். டிடிவி தினகரன் இப்போ கட்சி அலையன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் அவரும் கடந்த ஒரு 5-6-7 வருடங்கள்ல மிக நிறைய விமர்சனம் நடந்தது. 2 பேருக்கு நடுவில் இது இல்லை. உங்க முழுமனதாக இந்த கூட்டணிக்கு ஒற்றுக்கொண்டீர்களா அல்ல பாஜகவின் பிரஷரால் இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்ததா? திரு டிடி தினகரன் அதிமுகவில் இருந்தவர். முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். Correct. Is a former AIADMK member. Because of some differences, he launched a party. He continues. Today in Tamil Nadu, this anti-people government ought to be removed. திமுக ஆட்சி வீழ்த்த வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் It's only on the basis of fighting elections together to defeat the DMK government. We have agreed for this. There's no pressure. We are not under pressure. வேண்டுமென்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் The DMK is deliberately கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அதற்காக சில விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Criticizing. அம்மாவுடைய கனவை நனவாக்க வேண்டும் எங்களுடைய. Today our aim is to fulfill the dream of Ms. Jayalalitha. இருவருடைய கருத்தும் ஒன்றாக இருந்த காரணத்தில் நாங்கள் இணைந்து இந்த தேர்தலில் the opinions and belief of both of us remain the same. சில கட்சிகள் எங்களோடு இணைவதற்கு வாய்ப்பு உள்ளது. There are possibilities for a few other parties to join us. Sir, the AIADMK is often accused of being the route that the BJP wants to take
into Tamil Nadu. Comment on that in this election. Plus, please give us some sense of your personal equation with Prime Minister Modi and what you think of his vision for Tamil Nadu in this election. பாஜக அதிமுகவை ஒரு கருவியாக கருதுகிறது தமிழகத்தில் கட்சியை வளர்க்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரதமரோடு உங்களுடைய பர்சனல் இன்டராக்ஷன்ஸ், உங்களோட பர்சனல் ஈக்குவேஷனை பத்தி கேட்கிறேன். அதிமுக கூட்டணி வச்சால் இப்படிப்பட்ட விமர்சனம் தான் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தால் இப்படிப்பட்ட விமர்சனம். When AIADMK allies with the BJP, we get this kind of criticism. 1999 ஆண்டு In 1999 Lok Sabha elections, பாரதிய ஜனதாவோட why did DMK ally with the BJP? பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட They were also part of the BJP government at the center. 2001 சட்டமன்ற In 2001 assembly பாரதிய elections, ஜனதாவோட திமுக இரண்டும் சேர்ந்து கூட்டணி BJP and the DMK fought elections together. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்பட்டது. Alliance is something made during elections, but ideology is permanent. தேர்தல் ஓட்டி வருகின்ற பொழுது Alliances ஒவ்வொரு கட்சியும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கிறது. are made aiming at a particular vote share எதிரிகளை வீழ்த்தி வெற்றி to பெறுவது defeat the opponents. That's the aim. வாக்கத்தின் அடிப்படையில் தான் அனைவருமே It's only on that basis இந்த கூட்டணியில் everyone இருக்கிற கட்சி தான் திமுகவில் forms alliances. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தான் அப்ப அண்ணா திமுகவில் அங்கம் வைக்கின்றது. ஆகவே எந்த ஒரு The கட்சி past எந்த ஒரு கட்சி parties in the AIADMK alliances இது have shaken hands with AIADMK. பிரதமர் மேடையில பிஜேபி லெட் என்டிஏ பிஜேபி லெட் என்டிஏன்னு தமிழகத்தில் கூறும்போது உங்களுக்கு மனஸ்தாபம் ஏதாவது இருக்கிறதா? இல்லையே, ஏற்கனவே When தெளிவுபடுத்தி Prime Minister Modi said BJP NDA government in Tamil Nadu, தலைமைதான் were you hurt? மாநில லெவல்ல அண்ணா No, it has been clarified. ஏற்கனவே At the national level, it's the BJP government. வேண்டுமென்றே திட்டமிட்டு At the state level, it's the AIADMK ஒரு led குழப்பத்தை government. ஏற்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை And some are deliberately spreading to this kind of information to create confusion. இருக்கு இந்த வாட்டி. சோ விஜய் வந்து நீங்க The media. பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலரா இருக்கா, கிரவுட்லாம் நிறைய வருது. அவர் அருண்ராஜ் இங்க தான் இருக்கிறாரு. எஸ், அவருக்கு ஏதாவது செய்தி சொல்ல விரும்புறீங்களா? நீங்க ஆசைப்பட்டீங்களா அவங்களோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்களா? What's your take on TVK? We have the TVK leader, Mr. Arun Raj here. Did you ever சூழ்நிலைக்கு தக்கவர் தான் அந்த கட்சி தலைவர். try to forge an alliance with TVK? அவர் ஒரு சிறந்த நடிகர். அதில் He is a good actor. Vijay is a great actor. ஆனா அவர் பொலிட்டிக்கல் அரசியல்ல எப்படி evaluate பண்ணுவீங்க? இப்பொழுதுதான் அரசியல் கட்சி He has just started his political party. முழுக்க முழுக்க நம்புவது அவர் ரசிகர். He is dependent fully on his fans, but we are fully நம்பிக்கை counting on a cadre, people. அரசியலுக்கு வந்து 51 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. It's 51 years since we came to politics. I have fought 10 elections, 7 முறை சட்டமன்ற தேர்தல், 3 முறை 7 assembly elections and 3 Lok Sabha elections. ஒன்றிய பொறுப்பு, Began the political career as a branch secretary and came up the ladder முதலமைச்சர். as a minister, now recently, until தமிழகத்திலே எந்த மாவட்டத்தில் என்ன recently chief minister. முழுமையாக I know ஓரளவுக்கு தெரியும். clearly இதேபோல் every issue in Tamil Nadu. நான் அடிமட்டத்திலிருந்து வந்த காரணத்தினாலே ஒவ்வொரு மட்டத்திலும் என்ன நிகழ்வு Since I நடைபெறுகிறது, came through the ranks within the party, கட்சி தொண்டனை I know very well தேர்தலில் ஈடுபட செய்ய how to get party cadre to involve in poll work. புரிந்தவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் இருக்கின்றார்கள். There are many others அவர்களும் பலமுறை who are more senior than me, அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவர்களோட who've been ministers. பலமெல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றது. அவர் புதிதாக That's a strength for me. வைக்கின்றார். தேர்தல் Now Vijay has just started the party. உறுதி சொல்ல Only முடியும். எங்களை after பொறுத்தவரைக்கும் elections we can say 31 ஆண்டு anything. காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த காரணத்தினாலே But பல்வேறு we, திட்டங்களை AIADMK, தமிழகம் we have ruled Tamil Nadu for 32 years. காரணம் அடித்தளம் And அமைத்தது அதிமுக. It's the schemes of AIADMK that has helped Tamil Nadu to rise. உங்க கணிப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இல்ல அது வந்து மக்கள் தான் முடிவு செய்வார்கள், நாம் முடிவு செய்வது கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் People தான் are the masters. It's they who give இடத்தில் நான் அல்ல. the judgment. I'm not in a place to give judgment. இல்ல நீங்க கணிப்பு உங்க கணிப்புல எங்க Your கணிப்பு estimate
who would win. In my estimate, AIADMK win. Our alliance நான் would என்ன win கேக்குறேன், நான் with கேள்வி வித்தியாசமா majority. உங்க கணிப்புல டிவிகேக்கு எத்தனை சதவீதம் In your estimate, how much of vote share will TVK get? கூட்டணி என்ற பேச்சுக்கு And வாய்ப்பே கிடையாதா? இது Isn't there any room for alliance with TVK? Is it going to be a three-cornered contest? போட்டி என்பது இப்பொழுது சொல்ல முடியாது. We can't say anything about three-cornered contest now. Only when elections are announced, we'll be able to say about that. எத்தனை சதவீத வாக்கு Secondly, அவர் ஒரு தேர்தலையாவது சந்திக்க Vijay has not contested even a single election. Only then we'll know. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, But திராவிட முன்னேற்ற கழகம் சரி, parties like AIADMK or DMK or Congress or any other parties or PMK, அம்மா மக்கள் முன்னேற்ற AMMK கம்யூனிஸ்ட் கட்சிகளும் or communists, பல தேர்தல்களை போட்டி they have fought several elections and என்று we நிலவரம் know what is their vote share. இந்திய கட்சி தொடங்கியிருக்கிறார்கள். But it's a new party by Vijay. இந்த தேர்தல் முடிவில் தான் Only after election results, we will have, One final question. we'll be able to say anything on that. It's 2016. This is the 10th year since Amma's passing away. You have her picture in your pocket, like all senior leaders, hold her very close to your heart as a loyalist. Can you tell us how she continues to be alive in Tamil Nadu politics, within the electorate, within the young people of Tamil Nadu? 10 ஆண்டு காலமாச்சு. அம்மா மறைவுக்கு அப்புறம் 10 ஆண்டு காலம் ஆகிறது. உங்க பாக்கெட்லயே அவங்க படம் வச்சிருக்கிறீங்க. அவங்க இன்னும் தமிழக அரசியலில் எப்படி இருக்கிறாங்க, அவங்க இன்னும் தமிழக அரசியலில் எப்படி உயிரோட இருக்கிறாங்கன்றத கேள்வி கேட்கிறாரு. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் MGR இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார். founded this party. காத்தவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். Jayalalitha எங்களை போல் இருக்கின்ற nurtured and protected the party. அதற்கு காரணமாக இருந்தவர் எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா For அவர்கள். people like me to come to this position, Jayalalitha is என்னுடைய responsible. பாக்கெட் மட்டும் இல்ல, It's not just in my அண்ணா திராவிட pocket. முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் நிர்வாகிகள் அனைத்து பாக்கெட்லயும் அம்மா Everyone's வச்சிருப்பார்கள். புரட்சித் தலைவி pocket in AIADMK. இருவரும் தலைவர்கள் எங்களை உருவாக்கியவர்கள். There would be pictures of நாட்டுக்காக MGR and வாழ்ந்தவர்கள். Jayalalitha. இறைவன் நாட்டுக்காக கொடையாக கொடுக்கப்பட்ட தலைவர்கள். It's a gift given by God. இதயம் புரட்சித் தலைவி அம்மா. இருவரும் தலைவர்களுக்கும் Both these வாரிசுகள் கிடையாது. leaders மக்கள் do தான் not have வாரிசு. any அப்படிப்பட்ட உன்னத தலைவர்களை children, எங்கள் உள்ளத்திலே and நிலைநிறுத்தி இருக்கின்றோம். we remember them. பல்லாண்டு காலம் Such- அம்மாவோட Remember those leaders. அவங்க உங்களுக்கு கொடுத்த ஏதாவது அட்வைஸ் இருக்கா? அவங்க Is there any உங்களுக்கு advice? சொல்லிய ஏதாவது ஒரு Jayalalitha விஷயம் இருக்குதா? gave you? ஞாபகப்படுத்த விரும்புறீங்களா? இப்போ Is there எங்க கிட்ட something you want to பகிர்ந்துக்க recollect? விரும்புறீங்களா? And share with us. எவர் ஒருவரும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் Without expecting anything in return, should work for the party, work for the people. உழைத்தால் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் என்று போதித்தார். Anybody who works like that, then they can come up to high positions. I followed that and I am seated in பார்த்தனால front of you. பயங்கரமா ப்ராமிசஸ்லாம் பண்ணிருக்கீங்க. 2 வீலர்ஸ், பஸ்ல வந்து men women ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ, அது தவிர வந்து இன்கம் சப்போர்ட். இதனால வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து என்ன சார் ஒரு ப்ராமிஸ் மாதிரி கொடுக்குறீங்க? இது மக்களுக்கு பயனுள்ள திட்டம். The schemes like, the promises like free bus ride for அந்த மக்களுக்கு கட்டணம் men, பேருந்து வசதி it's a good scheme. வசதியாக இருக்கின்ற கோரிக்கை It's வைத்தார். going to help men who go அதே to போல work. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய Similarly, நேரத்தில் பணிக்கு செல்ல women வேண்டும், from பணிக்கு பிறகு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். Poor families பல்வேறு ought இடையூறுகள் to இந்த go for ஆட்சியை work இருப்பது in உங்களுக்கு time. நன்றாக தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. There's no safety for women ஆனால் now. அவர்கள் பாதுகாப்பாக பணிக்கு And செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் to help them வாகனம் travel ஏற்கனவே safely for அறிவிக்கப்பட்டது. work. திமுக ஆட்சி கைவிடப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரப் போகிறது. மலர்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் மகளிர்களுக்கு அம்மா Whenever வாகனம் our government is formed, வழங்கப்படும் என்று for அறிவித்தோம். 5 lakh women, 25,000 we would மானியம் give அளிக்கப்படும் என்ற அறிவிப்பை a கொடுத்திருக்கிறோம். 25,000 rupees subsidy to buy 2 wheelers. அனைத்து இந்திய In அண்ணா திராவிட 2016, முன்னேற்ற கழகம் சார்பாக தேர்தல் Ms. அறிக்கையிலே Jayalalitha அதிமுக ஆட்சிக்கு வந்தா made this promise. அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு வழங்கப்படும், மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா After Jayalalitha died, 2,85,000 மகளிருக்கு அம்மா இருசக்கரம் வாகனம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அந்த We திட்டத்தை மீண்டும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். had given to more than 2 lakh women. Now we have revived that scheme. இந்த vote transfer வந்து எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? ஜாயிண்ட் கேம்பெயின்ஸா நாங்க பார்க்கலாமா? நிச்சயமா இப்பொழுது There be joint campaigns with the BJP
And how do you look at the possibility of vote transfer? கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் மேடையிலே தோன்றி Definitely when Prime Minister comes, we'll have joint campaign. முக்கிய தலைவர்கள்லாம் பேசுகின்ற வாய்ப்பையும் ஆகவே நாங்கள் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டோம். We've already kick-started election campaign. கூட்டணியில் சேர முடிய வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் கூறிவிட்டீர்கள். அவரிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? You have வேற ஏதும் said பேச்சுவார்த்தை இருக்கிறதா? ஒன்று. இரண்டாவது கேள்வி, there's no தினகரனின் விசுவாசிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பார்களா? would TTV supporters, TTV Dinakaran supporters vote for AIDMK? கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் கூட்டணி தர்மத்தின் This is not the right question. When an alliance is forged, அது வரைக்கும் மனமாச்சரியம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கலாம். everybody will bury their கூட்டணி differences. அமைக்கப்பட்டு விட்டால் அதையெல்லாம் மறந்து They will forget தேர்தலிலே everything. யார் வேட்பாளர் என்று பார்க்க மாட்டோம். They கூட்டணியில் would not see who is the அவர்கள் வெற்றி பெறுவதுதான் candidate, அதைத்தான் but they would work only for the party's victory. தமிழகத்திலும் பல கட்சிகளும் That's what the AIDMK has always done. எந்தவித குழப்பமும் தேவையில்லை. There is no need for any confusion. நீங்கள் ஒரு நபரை பற்றி சொன்னீர்கள். ஏற்கனவே அவர் For your question on Mr. OPS's return to AIDMK, காரணத்தினால் since பொதுக்குழு he had பொதுக்குழு worked against the party's அவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் rules, he was expelled. Sir, I wanted to ask you one question about law and order in Tamil Nadu. That's a issue you have been taking up quite regularly. The recent killings that have also been in the news. Tell us your view of how law and order is in Tamil Nadu right now. That's a big issue that you are making in this election. பத்தி என்ன சார்? இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கிட்ட நிலவி வந்தது. Law and order, நாள்தோறும் Tamil தொலைக்காட்சியிலும் Nadu has பத்திரிகையிலும் become செய்தி a laughing stock. சட்ட The ஒழுங்கு எந்த அளவுக்கு reports, சீர்குலைந்து இருக்கிறது newspapers நாட்டு மக்கள் show மிகவும் அறிவார்கள். how much law and order has deteriorated in தமிழகத்திலே Tamil Nadu. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, Murder, பாலியல் கொடுமை நடக்காத நாளே dacoity இல்லை. and sexual அண்மையில கூட offences. சமூகத்துறை There's அமைச்சர் no ஒரு நிகழ்ச்சியில single day without these in Tamil கருத்துக்களை Nadu. சொல்கின்ற பொழுது தமிழகத்திலே 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதற்காக 104 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் சொன்னார். அப்படி என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை விதிக்கின்ற என்பதை ஒப்புதல் வாக்குமூலம் இந்த அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார். Have been அப்படிப்பட்ட சூழ்நிலை filed in Tamil Nadu பாதுகாப்பு இல்ல, and முதிர்ந்த பெண்கள் compensation paid according to a minister. That tells எங்க the பார்த்தாலும் story. போதைப் பொருள் விற்பனை There is also abuse of drugs across Tamil Nadu everywhere. நாங்கள் கொண்டு வந்தோம். Although சட்டமன்றத்திலும் we had brought this to the notice of the government, even in அதோட the இந்த assembly, அரசுடைய கவனத்திற்கு அவ்வப்போது எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு அதை the கட்டுப்படுத்த government விட்டது. has failed எங்கே to பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை check அதிகமாக this. இருக்கின்ற காரணத்தினாலே There is பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் sale of இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிந்து drugs everywhere and students and children in particular ஆனால் இந்த are அரசாங்கம் very badly இந்த நடவடிக்கை affected. எடுக்கவில்லை. The government has not taken any action because சார்ந்தவர்கள்தான் இதில் ஈடுபட்டு in most cases it's இருக்கின்ற காரணத்தினாலே their party workers who are involved in this. இல்லை. அதனால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கின்றது. So அது மட்டும் the இல்ல, law and order has தமிழகத்திலே இன்னும் declined in Tamil சட்டங்களுக்கு Nadu. நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படும். There is also no appointment of a permanent DGP to establish law and order in Tamil Nadu. மத்தியிலே Before the DGP retired, they should have தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பி identified அதில் 3 பேரை தேர்வு செய்து a list of qualified மாநில officers அந்த 3 பேரில் ஒருவரை and sent to the சட்ட ஒழுங்கு central DGP government நியமிப்பது to வழக்கம். decide one of the 3 to be appointed as 3 பேரில் the ஒருவரை DGP, நியமிக்கவில்லை. but they have not done that. So far, we don't have அதோடு permanent ஒரு DGP. பொறுப்பு டிஜிபி நியமித்தார்கள். And they only அவர் appointed மருத்துவமனையிலே a DGP in charge. அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி He நியமித்த அரசுதான் is இந்த வெடியாத்தை recovering in அதனால் hospital தமிழகத்திலே சட்ட under ஒழுங்கு treatment, சீர்குலைவதற்கு and in காரணம் his place another in charge இந்த நீட்டோட was இஷ்யூ appointed. ரொம்ப இமோஷனல் நீ. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து திருப்பி ஒரு மெயில் லெட்டர் The எழுதிருக்காரு. NEET issue in Tamil Nadu is a very emotional issue. தெரப்பில கூட நீட் வந்து Now they have introduced NEET even for admission for courses like physiotherapy. Is that a dilemma for you? 2000 It was first, டிசம்பர் we 21 should know who brought NEET. காலகட்டத்திலாம் At that time when NEET was introduced, it was the Congress government at the center, and in alliance with them was the DMK.
இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த காந்தி செல்வம் அவர்களது சுகாதார And Tamil Nadu's Gandhi Chelvan used to be the கொண்டு வந்தாங்க. Minister of State for Health. காங்கிரசும் திமுக It was the Congress government that brought in NEET. போராடினோம். We ஆனா struggled so much, வழக்கு வந்த காரணத்தினாலே but because it went to the Supreme Court, நீட்டுக்கு விலக்கு அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை. ஆனால் it திராவிட could முன்னேற்ற not be கழகம் ஒரு நாடகத்தை exempted. அரங்கேற்றி But the DMK is staging a drama. It was they who brought NEET. என்று நாடகமாடுவதும் But now they are enacting a drama that they would இன்றைக்கு 2021 சட்டமன்ற exempt the state from NEET. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தார். Earlier, before elections, they had said if DMK comes to power, they would நீட் தேர்வை exempt ரத்து செய்வதற்கு Tamil Nadu from NEET. After coming to power, போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் வெளிப்படுத்தினார், எங்களால் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை. the chief minister on the floor of the house said they are not able to get exemption for NEET வாக்குறுதியை and that the matter is in the Supreme Court. பெற்றோர்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்த பிறகு But people trusted the promise and voted them to power. This is nothing but an act of cheating by the DMK. தமிழகத்தில் திமுகவோட பிரச்சாரம் என்ன? பாஜக தமிழை In Tamil Nadu, the DMK is campaigning that the BJP is attempting to destroy Tamil. ஜி ராம்ஜி பில் ஆக இருக்கு. Also, சட்டமாக they are trying to remove இதுல the name of Mahatma Gandhi சூழ்நிலையில் and replacing the Manrega with பிரச்சாரம் இத்தகைய BBG Ramji's பொழுது program. அதிமுக பாஜகவோட கூட்டணி வைப்பது அதிமுகவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா? Is the alliance by the AIDMK with BJP as a disadvantage for the AIDMK? மூணாவது முறையாக அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நாட்டு மக்களையே பாரதிய ஜனதா நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாடு BJP has come to power repeatedly for the third time, consecutively for third time. அரசியல் When people trust them, இன்றைய தினம் திமுக தலைவர் here out of இதே 1999 நாடு vindictive politics, திமுக தான் கூட்டணி. they make these allegations. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் பாரதிய ஜனதா கூட்டணி. They were in alliance with the BJP and fought the 2001 assembly elections in alliance with the ஒரு BJP. அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார்கள், விஷமத்தனமான கருத்தை பரப்பி வருகிறார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. அவர்கள் This is disinformation. இப்பொழுது இருந்த பாஜக இவ்வாறு இல்லை. They say the BJP then was not like this. தமிழகம் மீது இம்போஸ் பண்ண But now the BJP, the present BJP is trying to impose Hindi in Tamil Nadu. அதே கொள்கை தான் பாரதிய ஜனதா இன்றைக்கும் அதே கொள்கை. The BJP has the same policy now and then. Just the leaders have changed, but their ideology is the ஒரு same. கட்சிக்கும் ஒரு கொள்கை நிலையா Each policy will have a permanent ideology. இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் செய்யணும். ஆக அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அவ்வப்போது கொள்கை மாற்றி When கொள்வார்கள். they get an opportunity, they change the policy, they change their ideology. But AIDMK is not like that. If AIDMK comes to power tomorrow, நிற்கும் சக்தி இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியிடம்? they ask whether எனவே நாடாளுமன்ற தேர்தல் Edappadi Palaniswamy has the courage to stand against the BJP. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அரங்களை சொல்வது சரியா தவறா என்று தெரியவில்லை. ஒரு பொம்மை In முதலமைச்சர் fact, we fought against the BJP in the past. We had the courage. Now, I'm not sure I can say this in this hall. கவர்மெண்டா என்டிஏ கவர்மெண்டா? It's a puppet chief minister. நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுதே மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். மீண்டும் அதை தொடர்ந்து The Home Minister has already clarified, மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். but they try to create confusion. நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தி விட்டோம். Already, when we forged an alliance, we have made it very clear. AIDMK will lead the alliance and will form the government in Tamil Nadu. தெளிவுபடுத்தி The chief ministerial candidate is EPS. முன்கூட்டியே அனைத்து செய்திகளும் வெளிப்படுத்த Only to avert this kind of confusion, all such information சொல்றாங்க டிவி was given clearly அந்த the very beginning. டிஸ்அக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஒரு ரப்சர் எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே How do you see தேசிய முன்னேற்ற that kind of a கழகத்தை disagreement? சேர்ந்தவர்களும் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் எங்களை கிண்டலும் கேலியும் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கடை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், யாரும் கூட்டணி வரவில்லை They என்று mocked at us, saying that பலமாகிவிட்டது. no ally is coming to us. கடையிலிருந்து ஒவ்வொருவரா வெளியேறி கொண்டிருப்பதுதான் பார்க்கின்ற காட்சியா இருக்கு. But இன்றைக்கு the fact is, திமுகவும் காங்கிரசுக்கும் இடையிலே one after the other, பெரிய ஒரு யுத்தம் parties are leaving from the DMK alliance.
There are reports of daily tussle between வருகின்ற பத்திரிகை செய்தி the DMK and the Congress. அண்மையில கூட Even recently, அவர்கள் டெல்லிக்கு சென்று Mrs. Kanimoli மரியாதைக்குரிய in Delhi ராகுல் காந்தி அவர்களையும் மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையா அவர்களும் சந்தித்தாக met Rahul Gandhi and Sonia Gandhi, according to reports. ஒரு உட்கூச்சல் ஏற்பட்டு விட்டது. There is திராவிட முன்னேற்ற an internal tussle. நிர்வாகிகள் பேசுகிறார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பதிலடி கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. Even DMK functionaries are responding. வைக்காதா என்று தெரியவில்லை. அது மட்டும் We don't know whether the alliance, the DMK Congress alliance, will last. சொன்னார்கள். But Stalin and Udayanidhi Stalin have said Congress would give them a helping hand. But now they are in fear that Congress may pull its hand. அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும், பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள்? Tell me, in how many constituencies will AIDMK fight and how many seats would be given to BJP? இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கின்றோம். Tell you very soon, but now we cannot say கூட்டணி வெச்சோம். here. 2027 We were in alliance with them in 2019. அதே சுமூகமான நிலை We've had a very smooth நடக்கும். சரி, நான் relationship. அதே கேள்வியை It will be the same way this time too. 2021 In 2021, அதிமுக தனித்து போட்டியிட்டு AIDMK fought elections alone. 2024 In 2024, AIDMK fought elections alone. 21 In 2021, 26 செல்லுபடி ஆகுமா? will the 2021 formula apply in 2026? கட்சிக்கு எத்தனை இடம் என்று நாங்கள் பேசவில்லை, என்னென்ன தொகுதி என்று பேசவில்லை. We haven't started talking about how many seats and which seats. எல்லாம் பேசி முடிவு செய்து Closer to elections, அறிவிப்போம். we will decide and announce it. கடைசி ஒன்று ரெண்டு கேள்வி. Just a few more questions. சீட் வரும் சார். ஏன்னா அவங்க 40 சீட்ல சில செய்திகள் வெளியே சொல்ல முடியும், சில செய்திகள் வெளியே இன்னும் BJP demands 40 seats. How many would you give for them? ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். We have just formed the alliance. நான் ஏற்கனவே As I சொன்னவாறு told you already, எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதியில் how many seats, which are the seats, பேசி முடிவு செய்து we will discuss and then announce it I just want to throw in one transparently. follow-up question to what Vasudha asked, which is that what are you making, sir, of the turbulence within the DMK alliance? You've seen some Congress leaders, speaking out against the government here in Tamil Nadu. How do you see that? Is there turbulence within the DMK alliance? திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற இப்ப காங்கிரஸ், நீங்க பேசுனீங்கல்ல, அவர் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த திமுக கூட்டணியை நீங்க எவ்வாறு கருதுகிறீர்கள்? அதற்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன். இன்றைக்கு அதுல ஒரு கருத்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. There is a war of திராவிட முன்னேற்ற views ஆட்சி அமைத்தால் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கின்றார்கள். that the Congress expects share in power if the DMK alliance wins. முழுமையாக தெரியாது. We don't know the full information, but based on what newspapers say, இன்றைக்கு அந்த கூட்டணி நிலைக்குமா நிலைக்காத என்று தெரியவில்லை. we don't know whether the DMK Congress alliance will last. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் In 2021 elections, before the elections, more than 500 poll promises were made by the DMK. வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறார். பல முக்கிய அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறார். Many important poll promises have not been fulfilled, particularly the promise to get NEET exemption, to increase the 100-day job program to 150 days, waiver of educational loans. அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும். They also had said they will reduce the price of petrol and diesel. எல்லா குடும்ப அட்டைக்கும் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும். 1 kilo additional sugar for all family card holders. மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும். An LPG subsidy of 50 rupees, 500 rupees. Nothing was delivered. There are many such unfulfilled poll promises. அவங்க நல்லா சொல்றாங்க. அவர் பெயர் வைப்பது மட்டும் வல்லவர்கள். But they say they have implemented many new innovative schemes like Pudumai Pen,
They're very creative, they're very innovative. இந்த பேர்ல மக்களுக்கு உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்க. But go and ask people whether people உங்களை புகழ்கின்ற were benefited through these schemes. All these are publicity. மத்த தொலைக்காட்சி Models. நிறுவனங்கள் எல்லாம் அது போட்டோ ஷூட் போட்டு அது ஒரு They பேர் just do வைப்பாங்க. photo shoot, ஒரு அறிவிப்பு they name it, அதோட they'll make an announcement. அதே மாதிரி ஒவ்வொரு That's முறையும் the ஒரு end of திட்டத்தை it. வைப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, Every ஒரு time போடுவாங்க. they announce a அதோட scheme, they form a committee. 52 குழு போட்டிருக்காங்க. That's the end of it. 52 குழு. I think they வெள்ளை அறிக்கையை நாங்கள் made some வெளியிடணும் 52 such committees. அரசாங்கத்திலிருந்து எந்த We பதிலும் need we asked for a white trip by paper, nothing has come. என் தரப்புல இருந்து கடைசி கேள்வி எம்ஜிஆர் Last question from me. உங்களுக்கு பிடித்த பாடல் What's the MGR song that you like? Can you sing for us? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி I like the song Nalla Nalla Pillaigale Nambi. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது. State depends on good little children. I like that song. இல்ல, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் I can't sing, but let me try. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று சொல்லி. The song also says, if someone சேர்த்து பாடுறேன் நீங்க someone பாடுங்க does a wrong deliberately knowing, even if that is அவன் God, தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று சொன்னார். விடமாட்டு அதோட they can't go free. கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம். If you have compassion, you can become a philanthropist. If you have the responsibility, you can become இருந்தால் தலைவன் ஆகலாம். a soldier. இருந்தால் தலைவன் ஆகலாம் என்று And if you have all these three qualities, you can become பொன்மனச்செம்மல் a புரட்சி leader. MGR had sung this தான் பிள்ளை என்ற படத்திலே பாடி in the film Petrol Dan Pillaya. அப்படி எங்களுடைய தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார்கள். நல்ல நல்ல கருத்துக்களை Our leaders lived சொல்லி இந்த நாடு வளர வேண்டும். for the people and they had given such nice thoughts and messages. நடிக்கின்ற பொழுதும் மக்களுக்காகவே நடித்து Our leader MGR, பொன்மனச்செம்மல் our leaders புரட்சி தலைவர் in real life and in their film life, பெருமா NDA வெற்றி பெறும். they lived ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன். for the people. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் Will NDA win? கூட்டணி 210 As I told you already, ஆட்சி. the அதில் எந்த மாறுபட்ட AIADMK Thank you very BJP much alliance will win with majority and form the next government. for taking